பார்த்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நானும் தாய் பாசத்துல இப்படிதான் இருந்தேன். சுமதியோட வாழ்க்கை அழிஞ்சதுல என்னுடைய பங்கும் கண்டிப்பா இருக்கு. இப்போ என்னுடைய தப்ப நான் திருத்திக்கிறதுக்கு விரும்புறேன். வருண் சுமதியை காதலிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நான் என்னுடைய வருணுக்காக உங்களுடைய பொண்ணு சுமதியை நான் பொண்ணு கேட்கிறேன். இல்ல அத்தை. நாம இதுக்கு முன்னாடியும் அவளை கட்டாய உறவுக்குள்ள இணைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க கூடாது. நீ என்ன சொல்ல வர? நீ உன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட, ஆனா சுமதிக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா இந்த தடவை அவ விருப்பத்தோட நடக்கும். சௌமியா சொல்றது சரிதான். சுமதியை இந்த முறை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தவே கூடாது. அவ படிச்ச பொண்ணு, யார வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்னால சௌமியாக்கு எதிராக போக முடியாது. எல்லாரும் எதிரையும் அவளை ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா நான் அவளுடைய மாமியார் தானே. அப்புறம் என்னுடைய பேரு பிரீத்தி. இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன்ல, இதுல நான் கண்டிப்பா வெற்றி அடையணும். இதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஜெயிக்க போறது நான் தான். அப்பா கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடுங்கப்பா. எழுந்திரிங்கப்பா, நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். இந்தாங்கப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்க. சுமதி, நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன். நீ யார விரும்புறியோ அவங்க கூடவே உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா இதுக்கு மேலே உங்க அப்பாவை வேதனைப்படுத்தாத. நிறைய அனுபவிச்சுட்டேன். நீ சின்னவளா இருக்கும்போது நான் உன்னோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றினேன். இப்ப உங்க அப்பாவால உன்னோட இந்த ஆசையை நிறைவேற்ற முடியாதா? இதுக்கப்புறம் நான் அப்பாங்கிற பேரை சொல்லி உன்னை எப்பவுமே தொல்லை பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் நல்ல அப்பாவா இல்லைன்னா அப்ப அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு மகளா பிறக்காத. ஐம் சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா நீங்க தான். நீங்க தான்ப்பா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா. ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நான் உங்களுக்கு தான் பொண்ணா பொறுக்கணும்னு விரும்புறேன். இது கண்டிப்பா நடக்கும். நீங்களே பாருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுக்கறேன்ல. சாரி.
சுமதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உனக்கு இவ்வளோ அன்பான அப்பா கிடைச்சிருக்காரு. இவருக்கு எப்பவுமே உன்னை பத்தின கவலை தான். இந்த நேரத்தில் நான் இதை பற்றி சொல்றது சரியானு எனக்கு தெரியல. சுமதி, உங்க அப்பா வீட்டை தவிர நீ வேற எங்கேயாவது சந்தோஷமா இருக்க முடியும்னா அது கண்டிப்பா என்னோட வீட தான் இருக்கும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் உன்னை அன்பா அக்கறையா பார்த்துப்பேன். அப்பாவோட மாத்திரை. அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல. நானும் இங்கேயே இருக்கேன். எந்த நேரத்துலயும் எது வேணாலும் தேவைப்படலாம்ல. அதனால அடம் பிடிக்காத சௌமியா. இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ எதையும் சாப்பிடல. வீட்டுக்கு போய் கொஞ்சமாவது சாப்பிடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நான் தான் இங்க இருக்கேன்ல. நான் நல்லதா இருக்கேன் அருண். ஆனா அப்பா அருண் சொன்னதும் சரிதான். நான் வருண் சௌமியா வீட்டுக்கு போறோம். நீ இங்கே இரு. பாத்துக்க சுமதி. வா. சரி, எனக்கு ஃபோன் பண்ண. பிரீத்தி, இவ்வளவு நேரம் ஆயும் வரல? இந்தாங்க மாமா லஸ்ஸி. தேங்க்யூ. பிரீத்தி எப்போ வருவா? போனவங்க யாரும் திரும்பி வரலையே. அந்த மகேந்திரன் இன்னும் சாகலல்ல, அப்படியே இன்னும் வரல. ஒரு பக்கம் நீங்க எல்லாரும் அவங்கள பார்க்க ஹாஸ்பிடல் போகல, அப்புறம் இங்க உட்கார்ந்துகிட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. போடா குட்டி பையல, உன் ரூமுக்கு போய் விளையாடுற வேலையை பாரு. இத்தனோண்டு இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய பேச்சு பேசுற. மகேந்தர் எப்படி இருக்கிறான் பிரீத்தி? நல்லா இருக்காரு. அத்தை, இன்னைக்கு நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல சிண்டு, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? நைட்ல தூங்கும் போது வெறும் வயித்தோட படுத்தா அவ்வளவு நல்லது இல்ல. இத நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. நான் இப்போவே போய் எடுத்துட்டு வரேன். ஏய், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யாரோட கல்யாணம்? யாருக்கு மேலதாளா? வருண் சுமதியோட கல்யாணம். இப்ப வருண் இங்க இருக்கிறதுனால ஏற்பாடுகளை நம்ம தானே பண்ணணும். அந்த திருநங்கையோட தங்க இன்னும் மூளையை விட்டு இறங்கலையா? அது போகவே போகாதா? போகல. எதுக்காக போகணும்? அவ என் கனவை சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. நான் அவளை கண்டிப்பா முந்த விட மாட்டேன். அவ என் மருமகளா இருந்திருந்தா என் பையனோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த குடும்பத்தோட நிலைமையும் மாறி இருக்கும். ஆனா இல்லையே. அவ என்னெல்லாம் செஞ்சாலோ அதுக்கான கணக்கை நான் தீத்தே ஆகணும். இதுக்கு மேல கணக்கு தீக்க என்ன இருக்கு பிரீத்தி? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்மளோட ஆசை புள்ள அந்த திருநங்கை மேல பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது போதாதுன்னு இவன் இருக்கானே, இவன் அவ தங்கச்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இந்த வீட்டுல சும்மா இருக்கிறது நாம 2 பேரும் தான். என்ன சொல்ற? மத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாங்க. இப்போதைக்கு நீங்க கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. வருண் சுமதியோட கல்யாணம் நடந்தே தீரும்.
ஏற்கனவே இந்த திருநங்கை இந்த வீட்ல மருமகளா வந்து இந்த வீட்டை ஆட்டி படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ அவளோட தங்கச்சியும் இங்க வந்துட்டானா 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டையே ஆளுவாங்க. 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரையாவது நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்.